மாவட்டந்தோறும் முடிவு பண்ணி சொல்லணும், மற்ற நிர்வாகிகள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு சொல்லணும். அதுக்கு அடுத்த கட்ட ஆலோசனையில் எப்போ அது முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்ல முடிவு வரும். இல்லை, இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சுருக்கம் என்ன சார்? இதுங்க மெசேஜ் சொல்ல வந்தீங்க. ஒரு மெசேஜ் இல்லை, என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறீங்க. அது நான் என்டி கூட்டணியில் இருக்கிறேன். நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன். அது நானா விளக்கவும் இல்லை, அவர் விளக்கவும் இல்லை. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வந்துடுவாங்க. தயவுசெய்து அவருக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நீங்க புதிய தலைமுறை உங்களுக்கு வேண்டியதா அப்படின்னு கேட்பாங்க. கருத்துக்களை தான் கேட்குறோம். தொடர்ச்சியா என்டிஏல நீங்க தான் நேச்சுரல் அலைன்ஸா தொடர்ச்சியா இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2024 அவர் 5 வருஷம் ஆதரவா தான் பார்லிமெண்ட்ல பேசினாரு ரவீந்திரநாத். தொடர்ந்து நான் இருக்கேன். ஐயா குறிப்பா பதவியேற்பு விழா கூட நீங்க தான் போயிருந்தீங்க, டெல்லி வரவும் போயிருந்தீங்க. தொடர்ச்சியா உங்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் கொடுக்கப்படலன்னு வருத்தம் இருக்கா? எனக்கு மைண்ட்ல இருக்கு, முக்கியத்துவம் எனக்கு தர்றாங்க தனிப்பட்ட முறையில். டிடிவியும் இணையணும்னு நினைக்கிறீங்களா? டிடிவியும் வந்து இந்த அவர் தானே, அவர் அதிமுக தானே. 2 தடவை, ஒரு தடவை பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து, ஒரு தடவை ராஜ்யசபா உறுப்பினர் வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டது நீங்க தான் எடப்பாடிக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு இறங்கி வரும்போது அவர் ஏன் இன்னும் இறங்கி வராம இருக்காரு? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.